வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா யூனியன் பட்ஜெட் 2026-2027, அதாவது மத்திய அரசாங்கத்தால் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண ஒன்றிய வரவு செலவு திட்டம் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி முன்னாடி வீடியோல நம்ம எக்கனாமிக் சர்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண எக்கனாமிக் சர்வே பற்றி பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த யூனியன் பட்ஜெட் வீடியோ பார்க்கணும் பாத்தீங்களா. ஸோ அந்த எக்கனாமிக் சர்வேல லாஸ்ட் இயர்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு அதை சார்ந்த டேட்டாலாம் நம்ம கலெக்ஷனாக பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அந்த எக்கனாமிக் சர்வே வீடியோ பார்த்துட்டு நம்ம இந்த யூனியன் பட்ஜெட் வீடியோ பார்க்க வரும்போது ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் காட்டினால இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்ல இந்த ஃபீல்டில் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால பட்ஜெட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்கனாமிக் சர்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வே 2025-2026, ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அண்ட் தென் இந்த யூனியன் பட்ஜெட் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பார்ப்பீங்களா. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா யூனியன் பட்ஜெட் 2026-2027, ஓகேங்களா, 2026 ஆண்டுக்கான அந்த பட்ஜெட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டோட ப்ராசஸ் என்ன சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பட்ஜெட் ஒரு பட்ஜெட் போட போறாங்க, நெக்ஸ்ட் இயருக்கு பட்ஜெட் போட போறாங்கன்னா அந்த பட்ஜெட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் டு டிசம்பர் இந்த மந்த்துக்குள்ளவே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியால எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் சென்ட் பண்ணுவாங்க. உங்க இல்ல என்ன தேவைகள் இருக்கு, உங்க டிபார்ட்மெண்ட் தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சர்க்குலர் அந்த சர்க்குலரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, எந்த ஃபீல்டில் அவங்களுக்கு லேக் ஆஃப் இது இருக்குது சொல்லிட்டு அவங்களோட தேவைகள், அவங்களோட நெசசிட்டிலாம் கவர்மெண்ட் திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாவில் அடிப்படையாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி மந்தில் அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணுற ஆண்டில், ஓகேங்களா, ஜனவரி மந்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பட்ஜெட்டை ரெடி பண்ண யூனியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த பட்ஜெட் ரெடி பண்ணிட்டு அதை பிரிண்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்வா செரிமனின்னு ஒன்று நடக்கும். ஓகேங்களா. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஓகேங்களா, ஸோ அதர் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அல்வா செரிமனியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் நிறைவடைந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் ஒர்க் நிறைவடைந்ததை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அந்த அல்வா செரிமனின்றது நடக்கும். இது ஒரு ஜனவரி எண்ட் அந்த டைமில் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது நடந்து முடிஞ்சோடனே அந்த பட்ஜெட் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. பிரிண்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக், அதாவது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2026 இது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பட்ஜெட் பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணப்படும். ஓகேங்களா. ஸோ இந்த தாக்கல் பண்ணப்பட்ட பட்ஜெட் ஏப்ரல் மாசத்துல அமலுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டை சொல்லி இருக்கக்கூடிய அந்த டேட்டா, அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முதல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அமலுக்கு வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த யூனியன் பட்ஜெட் 2026-27 இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பாலிசி டாக்குமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது ஒன்றிய வரவு செலவு திட்டம் 2026-27 என்பது இந்திய அரசாங்கத்தின் மிக முக்கியமான கொள்கை ஆவணங்களில் ஒன்றா நம்ம பார்க்கிறோம். தென் இந்த பட்ஜெட்ல எந்த ஆர்டிகல் கீழே நம்ம தாக்கல் பண்றோம் சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர்டிகல் 112, அதாவது இந்த ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் சட்டப்பிரிவு 112 கீழ், அதாவது ஆர்டிகல் 112 கீழே தான் அந்த ரூல்ஸ் கீழே தான் நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட் மூலமா நம்ம கவர்மெண்ட் என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாங்கன்னா, அதாவது நம்மளோட எக்கனாமி எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்ல போகும்போது எக்கனாமிக் ப்ரியாரிட்டிஸ், ஃபிஸ்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் லாங் டேர்ம் பாலிசி டைரக்ஷன், அதாவது நம்மளோட இது அரசாங்கத்தின் பொருளாதார முன்னுரிமைகள் மற்றும் நிதி உத்தி, நீண்ட கால கொள்கை, இந்த திசையெல்லாம் பிரதிபலிக்குது இந்த பட்ஜெட் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் பட்ஜெட் ஸ்பீச், அதாவது நம்மளோட பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் அப்ப நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பட்ஜெட் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அதுல இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் என்ன சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா 9th யூனியன் பட்ஜெட். ஓகேங்களா. அதாவது 9வது யூனியன் பட்ஜெட் யாருன்னா நம்ம நிர்மலா சீதாராமன், கரண்ட் பினான்சியல் மினிஸ்டர், கரண்ட் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணக்கூடிய 9வது தொடர்ச்சியான நிதி பட்ஜெட். ஓகேங்களா. 9th டைமா கான்சிக்யூட்டிவா இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க பார்லிமெண்ட்ல. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி யார் ஹையஸ்டா இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க சொல்லும் போது நம்மளுக்கு மொரார்ஜி தேசாய் அவர்கள் 10 முறை நம்மளுக்கு இந்த பார்லிமெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட கரண்ட் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9 முறையா தொடர்ச்சி நம்மளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கர்த்திகா பவன், ஓகேங்களா, இப்போ ஆகஸ்ட் 6,
2025 ஓகேங்களா. ஸோ இந்த தேதியில் வந்து இந்த கர்த்தவ்யா பவனை ஓப்பன் பண்ணாங்க. அதாவது இட்ஸ் அ பில்டிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கடமைகளின் கட்டடம் சொல்லிட்டு இந்த கர்த்தவ்யா பவனை ஓப்பன் பண்ணாங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் இருக்கு. கர்த்தவ்யா பவன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஃபினான்ஸ் நிதி ரீதியான ஃபங்க்ஷன்ஸ் வேலைகள் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கர்த்தவ்யா பவன் 2 ஓகேங்களா, கடமைகளான கட்டடம் 2வது பகுதி எதுக்குன்னா வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான, அதாவது பாதுகாப்பு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அங்கே ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் கர்த்தவ்யா பவன் 3 தேர்ட் பில்டிங் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ், நம்மளோட இந்திய வளங்கள் சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக அதை சார்ந்த வேலையை நடக்கக்கூடியது அந்த 3வது பில்டிங் ஓகேங்களா. மொத்தம் இந்த கர்த்தவ்யா பவன்ல 3 பில்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட், வந்து நிதி ரிலேட்டடான பில்டிங். செகண்ட் வந்து டிஃபென்ஸ் பாதுகாப்பு ரிலேட்டடான சாப்டர்லாம் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 3வது அந்த ரிசோர்சஸ், இந்தியாவோட வளத்தை சார்ந்த வளம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அங்கே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் அங்கே நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கர்த்தவ்யா பவன். இது வந்து ஆகஸ்ட் 6, 2025 தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த கர்த்தவ்யா பவன் 1, அதாவது நிதி அமைச்சகத்துக்கான கர்த்தவ்யா பவன் 1ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தவ்யா பவனில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பட்ஜெட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த யூனியன் பட்ஜெட் வந்து அந்த பார்லிமெண்ட்ல வந்து தாக்கல் பண்ணாங்க ஓகேங்களா. இதுதான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தவ்யா பவனில் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதான் இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்தா இந்தியாவோட பட்ஜெட் வந்து எப்பயுமே சண்டே வந்து தாக்கல் பண்ண மாட்டாங்க பார்லிமெண்ட்ல. ஆனால் வந்து இந்த டைம் வந்து 1 February 2026 ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் வந்து சண்டே அன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் தான் ஓகேங்களா. ஸோ February 1, 2026 சண்டே. The finance minister state that India achieved இந்த பட்ஜெட் மூலமா இந்தியா வந்து எக்கனாமிக்ல stability, fiscal discipline, steady growth and moderate inflation in last 12 years. அதாவது கடந்த 12 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் வந்து நிலையான ஸ்திரத்தன்மையான நிதி ஒழுக்கம் மிக்க நிலையான வளர்ச்சி மற்றும் மிதமான பணவீக்கத்தை அடைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் ஓவர் ஆம்பிவிலன்ஸ், ரிஃபார்ம் ஓவர் ரெட்டோரிக் அண்ட் பீப்புள் ஓவர் பாப்புலிசம். அதாவது இந்தியா வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி தயக்கத்தை விட செயல்பாட்டையும், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தயக்கத்தை விட அந்த விஷயத்துல நல்லது வருதுன்னா அதை செயல்பாட்டை செய்யறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பேச்சை விட சீர்திருத்தத்தையும் ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சக அரசியலை விட மக்களையுமே தேர்ந்தெடுத்துள்ளனர் இந்தியன் கவர்மெண்ட் ஓகேங்களா. இந்தியனோட கவர்மெண்ட், கரண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பேச்சை விட செயல்பாட்டையில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. இப்போ வந்து நான் இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லிட்டு வெறும் பேச்சில் மட்டும் இல்லாமல் அதை வந்து செயல்பாட்டிலையும் வந்து கரண்ட்ல இருக்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து செய்கிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரசியலை விட மக்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து அரசியலை விட மக்களுக்கே வந்து மக்களுக்கு எந்த நல்லதோ அதுதான் வந்து மெயினாக அவங்களோட இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா at the same time the finance minister kept Atmanirbhar as the core focus to build capacity and cut important dependency. அதாவது இந்தியா வந்து சுயசார்புடைய இந்தியாவாக மாறணும், எல்லா ஃபீல்டுலையும் பார்த்தீங்கன்னா வேற நாட்டை வந்து சார்ந்திருக்க கூடாது, தற்சார்பு இந்தியாவாக மாறணும் சொல்லிட்டு இதையும் ஒரு மெயின் ஃபோக்கஸாக இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்குறோம். இந்த தற்சார்பு இந்தியாவோட ஹிந்தி டேர்ம் தான் வந்து நம்மளுக்கு என்னது, ஆத்ம நிர்பார்த்தா ஓகேங்களா. ஆத்ம நிர்பார்த்தானா தற்சார்பு இந்தியா. இந்தியா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வந்து தற்சார்பாக இருக்கணும், வேற எந்த நாடையும் சார்ந்து இருக்கக்கூடாது, எல்லா விஷயமும் நம்ம நாட்டிலே கிடைக்கணும் சொல்லிட்டு அதை மெயின் ஃபோக்கஸாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆத்ம நிர்பார்த்தான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி அண்ட் குளோபல் கான்டெக்ட் ஓகேங்களா. இந்த ஃபீல்டில் எப்படி இருக்கு, இந்தியாவில் என்ன சவால்லாம் இருக்கு எக்கனாமிக்ல சொல்லிட்டு பார்க்கும்போது, பொருளாதாரம் மற்றும் உலகளாவிய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, ட்ரேட் அண்ட் மல்டிலேட்டரலிசம் ஆர் அண்டர் பிரஷர் அண்ட் சப்ளை செயின்ஸ் ஃபேஸ் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஓகேங்களா. வர்த்தகம் மற்றும் பலதரப்பு உறவுகள் அழுத்தத்தில் இருப்பதாகவும் விநியோக சங்கிலிகள் இடையூறுகளை சந்திப்பதாகவும் கூறுறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட எக்கனாமிக்ல கரண்ட்ல இருக்க அந்த ஒரு சிக்கலா சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜிஸ் ஓகேங்களா. ஏகப்பட்ட நியூ டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமாயிட்டே போகுது. இதுக்கான தேவைகள் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாட்டர், எனர்ஜி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதாவது நீர், எரிசக்தி மற்றும் முக்கியமான தாதுகளுக்கான தேவை வந்து அதிகமாகுது. ஏன் அதிகமாகுது, இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டெக்னாலஜிக்கு தேவையான மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட நீர் வளம் சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது, நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது மூலமா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வில் ஸ்டே குளோபலி இன்டிகிரேட்டட் அண்ட் எக்ஸ்போர்ட் மோர் அண்ட் அட்ராக்ட் மோர் ஸ்டேபிள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. இந்தியா உலகளவிய ரீதியில் ஒருங்கிணைந்து செயல்படும் மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்கும் மற்றும் நிலையான நீண்டகால முதலீடுகளை ஈர்க்கும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
கவர்மெண்ட் ரிசிப்ட், அதாவது அரசின் வரவுகள் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ₹1 வந்து இந்தியாவுக்கு வருதுன்னா அது எந்தெந்த மூலங்கள் வழியா வருது, எந்தெந்த சோர்சஸ் வழியா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டயக்ராமேட்டிக்கலாக பார்த்துட்டு வந்து நம்ம இந்த டேபிளை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இதான் இப்போ ₹1 அசீம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ₹1 நம்ம இது வந்து அசீம் பண்ணிக்கிட்டா அந்த ₹1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 24 பைசா எங்க இருந்து நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாரோயிங்ஸ் அண்ட் லியபிலிட்டிஸ், அதாவது கடன் வாங்குறது மூலமா வேற நாடுகள் வேற பேங்க்ல இருந்து நம்ம கடன் வாங்குறது மூலமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 வந்து 24 பைசா வருதுப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட், அதாவது நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து 2 பைசா வருது. அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ இந்த ஃபீல்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10% வருது. பாத்தீங்களா? 10 பைசா அளவுக்கு நம்மளுக்கு எந்த ஃபீல்ட்ல இருந்து வருது, நான் டாக்ஸ் ரெவன்யூ மூலமா வருது, அதாவது வரி அல்லாத வரவுகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸஸ். ஓகேங்களா? இது மூலமா வரக்கூடிய வரவுகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ₹1 வந்து 15 பைசா வந்து எது மூலமா வருது, ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸ்கள், அதாவது அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேங்களா? சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் பிற வரிகள் மூலமா நம்மளுக்கு ₹1 எத்தனை பைசா வருது, 15 பைசா கிட்ட வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டிஸ், இது மூலமா நம்மளுக்கு வந்து 6 பைசா கிட்ட வருது. நெக்ஸ்ட் கஸ்டம்ஸ் சுங்கத்துறை, அது சார்பா வந்து நம்மளுக்கு 4 பைசா வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ். ஓகேங்களா? வருவாய் வரி. ஓகேங்களா? இது மூலமா வந்து நம்மளுக்கு 21 பைசா வரைக்கும் வருது வருமானம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா 18 பைசா அளவுக்கு வருது. ஓகேங்களா? அதாவது இது என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதா, இந்தியாவுக்கு வந்து வரக்கூடிய வருமானம் எந்தெந்த மூலங்கள் வழியா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அசியூம் பண்றதுக்கு தான் ஒரு ₹1 எக்ஸாம்பிளா வச்சு நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேங்களா? அந்த ₹1 வரதுனாலும் இத்தனை மூலங்கள் வழியா வரதை நம்ம பாக்குறோம், இத்தனை சோர்ஸ் வழியா நம்மளுக்கு அந்த ₹1 வருதா இது மூலமா நம்ம பாக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ இந்தியாவுக்கு வந்து அந்த வரக்கூடிய அமௌண்ட்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எந்தெந்த சோர்ஸ் மூலமா வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாரோயிங்ஸ் அண்ட் லியபிலிட்டிஸ், அதாவது கடன்கள் மற்றும் இதர பொறுப்புகள். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 24% இன்கம் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்து தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ், அதாவது வருமான வரி என்று சொல்லப்படக்கூடிய வரி மூலமா நம்மளுக்கு வந்து 21% இன்கம் வருது. ஓகேங்களா? வரக்கூடிய 100% இன்கம்ல 100% வருவாயில 21% வந்து இன்கம் டாக்ஸ் மூலமா வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேஷன் டாக்ஸ், அதாவது நிறுவன வரி. ஓகேங்களா? இது மூலமா வந்து நம்மளுக்கு 18% இன்கம் வருது, அதாவது 18% அளவுக்கு வந்து வருவாய் வந்து நம்மளுக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் மூலமா வருது இந்த இதுல பாக்குறோம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸஸ். ஓகேங்களா? ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் மூலமா நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்துல 15% பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமா வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவன்யூ, அதாவது வரி அல்லாத வருவாய். ஓகேங்களா? இது மூலமா நம்மளுக்கு 10% வந்து இன்கம் வருதுப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது ஒன்றிய கலால் வரிகள். ஓகேங்களா? இது மூலமா வரக்கூடிய வருமானம்ன்றது நம்மளுக்கு 100%, 6% வருமானம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது மூலமா தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் சுங்க வரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா நம்மளுக்கு 4% அளவுக்கு இன்கம் கிடைக்குதுப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட், அதாவது கடன் அல்லாத மூலதன வருவாய்கள். இது மூலமா நம்மளுக்கு 2% அளவுக்கு இன்கம் வருது. அதாவது வரக்கூடிய 100% வருமானத்துல, இந்தியாவுக்கு வரக்கூடிய 100% வருமானத்துல இத்தனை சோர்சஸ்ல இருந்து இத்தனை % வரைக்கும் நம்மளுக்கு வருமானம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஏக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்ட் இன் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் 2022-2023, அதாவது 2022-23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகையை இறக்கு வரிசையாக எழுதுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இறங்கு வரிசைனா அதிகமான பர்சன்டேஜ்லேருந்து கம்மியான பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம் இல்லையா. இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் இது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது அதிகமான பர்சன்டேஜ் வரக்கூடிய இன்கம் டிபார்ட்மெண்ட்லேருந்து குறைஞ்ச பர்சன்டேஜ் வரக்கூடிய இன்கம் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான வரக்கூடிய வருமானம் இருக்க துறை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இந்த சோர்ஸ் மூலமா வந்து, அதாவது முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், இது மூலமா இதுல கொடுக்கக்கூடிய 3 துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை துறையில தான் வந்து நம்மளுக்கு அதிகமான இன்கம் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாநில கலால் வரி, அதாவது ஸ்டேட் எக்ஸைஸ். அடுத்து வரக்கூடிய வருமானம் அதிகமாக எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், அதாவது மோட்டார் வாகன வரி. இது மூலமா வந்து நம்மளுக்கு இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இறங்கு முகமாக, அதாவது டாக்ஸ் அதிகமாக, அதாவது வருமானம் அதிகமாக வரக்கூடிய துறையில இருந்து வருமானம் குறைந்த துறையை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வரவுகள் பார்த்தாச்சுப்பா, இந்தியாவோட இன்கம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்தியாவோட செலவுகள். இப்போ ₹1 வந்து இந்தியா கையிலேருந்து போகுதுன்னா அந்த ₹1 வந்து எந்தெந்த மூலங்களுக்கு போகுது, எந்தெந்த சோர்ஸ்களுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி காயின்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்.
அதாவது இப்போ ₹1 இருக்கு, ஏதாவது ₹1, இந்த ₹1 வந்து எத்தனை பைசா வந்து எந்தெந்த துறைகளுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ₹1 இருக்குன்னா அதுல வந்து 7 பைசா, அதாவது 2 பைசா அளவுக்கு வந்து சிவில் பென்ஷன், அதாவது மத்திய துறையில் வேலை செய்த அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அவங்களுக்கு தரக்கூடிய பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 2 பைசா வந்து போயிடுப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேங்களா? சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 17 பைசா வரைக்கும் போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்சிடிஸ், அதாவது மானியங்கள், இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பைசா வரைக்கும் நம்மளுக்கு செலவு பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 11% வரைக்கும் நம்மளுக்கு போயிடுது, 11 பைசா அளவுக்கு போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து வேற கவர்மெண்ட் கிட்ட கடன் வாங்கலாம், உலக வங்கி கிட்ட எல்லாம் கடன் வாங்குது பாத்தீங்களா? சோ இந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா 20 பைசா அளவுக்கு நம்மளுக்கு ₹1 செலவு பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 8% அளவுக்கு இதுல நம்மளுக்கு போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபர்ஸ், இந்த துறையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ₹1 7 பைசா அளவுக்கு போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூலிக்கக்கூடிய வரிகள்ல வந்து மாநிலத்தின் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுப்பாங்கப்பா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ₹1 22 பைசா வந்து அதுல போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதர் எக்ஸ்பெண்டிச்சர், இதை தவிர்த்து வேற என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கோ இதுல பாத்தீங்கன்னா 7 பைசா அளவுக்கு நம்மளுக்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். சோ இதுதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ₹1 வந்து எவ்வளவு செலவாகுது, இப்போ வந்து இருக்கக்கூடிய தொகையில வந்து ₹1 செலவாகக்கூடிய சோர்சஸ் வந்து நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஓகேப்பா, இப்போ வந்து நம்ம அந்த ₹1 காயின் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்த்துலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம கையில இருக்க தொகையில வந்து பாத்தீங்கன்னா 22% அளவுக்கு நம்ம வந்து ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸ், அதாவது வரிகளில் மாநிலங்களின் பங்குக்கே வந்து பாத்தீங்கன்னா 22% போயிடுப்பா வரக்கூடிய வருமானத்துல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், நம்ம வந்து வட்டி செலுத்துதல், இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா 20% அளவுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்துல போயிடுது, செலவு போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்திய துறை திட்டங்கள், அதாவது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ், இதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்னா 17% அளவுக்கு, அதாவது இருக்கக்கூடிய வருமானத்துல 17% அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மத்திய துறை திட்டங்களுக்கு போயிடுது. நெக்ஸ்ட் பாதுகாப்பு துறை, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து 11%, அதாவது 11% அளவுக்கு நம்ம செலவு பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், அதாவது மத்திய நிதி உதவி திட்டங்கள், இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8% அளவுக்கு ஷேர் போயிடுது. ஓகேங்களா? 8% அளவுக்கு நம்மளுக்கு ஷேர் போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது நிதி ஆணையம் மற்றும் இதர மாற்றங்கள். ஓகேங்களா? இதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்னா 100% செலவினத்துல 7% அளவுக்கு நம்மளுக்கு இந்த செக்டார்ல போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதர் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இதர செலவுகள், இந்த செலவுகள்லாம் தவிர்த்து மீதி இருக்க செலவுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7% அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு செலவு பண்ணக்கூடிய இந்த 100% தொகையில எந்தெந்த பர்சன்டேஜ் எந்தெந்த துறைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்சிடிஸ், அதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கோ ஒரு பொருள் கொடுக்கறதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயிகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து மானியம் தராங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? சோ அந்த மானியம் அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 100% செலவில் 6% செலவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மானியத்துக்கே ஓகேங்களா? முக்கிய மானியங்கள் இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 6% அளவுக்கு நம்மளுக்கு செலவாயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் பென்ஷன், அதாவது கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு வந்து சிவில் கவர்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு செலவுகள் போயிடுது. ஓகேங்களா? ஆகக்கூடிய 100% செலவினத்தில் வந்து எத்தனை சதவீதம் எத்தனை துறைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். ஓகேப்பா, நெக்ஸ்ட் வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஹைலைட்ஸ் ஆஃப் த பட்ஜெட் 2026-2027, அதாவது ஒன்றிய வரவு செலவு திட்டம் 2026-27 மேக்ரோ பொருளாதார சிறப்பு அம்சங்கள், அதுதான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னென்ன ஹைலைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2026-27 வரவுகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கான் பாருங்க. அப்போ வரக்கூடிய ஆண்டுல வந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வரவுகள், எவ்வளவு பணம் வந்து நம்மளுக்கு இன்கமா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 53.4 லட்சம் கோடி. ஓகேங்களா? 53.4 lakhs கோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கணிக்கும் போது நம்மளுக்கு 53,47,315 crore. ஓகேங்களா? அதாவது 53,47,315 கோடி பார்த்தீங்கன்னா நமக்கு செலவினம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரவும் செலவும் ஓரளவுக்கு சேமா தான் இருக்கு. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை என்று சொல்லும்போது நம்ம வந்து வரவுக்கு மீறிய செலவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா வேற, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ வச்சுப்போம் பார்த்தீங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து 15,000 வந்து வருமானம் வருது, இதுக்கு வந்து நம்ம செலவுகள் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கு. ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய வருமானம் என்று பார்க்கும்போது நமக்கு வந்து 15,000 தான், ஆனால் நம்ம செலவு பண்ணக்கூடிய தொகை என்று பார்க்கும்போது நம்மளுக்கு 20,000 செலவாகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5,000 அடிஷனல் தேவைப்படுது. ஓகேங்களா? அடிஷனல் தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோம். ஓகேங்களா? அந்த கடன் வாங்குற தொகை தான் வந்து நம்ம வரக்கூடிய வருமானத்துக்கான நிதி பற்றாக்குறை
பற்றாக்குறை சொல்லணும். ஸோ இதே வந்து கவர்மெண்ட் நேஷனல் லெவலில் வந்து கம்பேர் பண்ணும்போது வரக்கூடிய வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து உலக வங்கியிலேயோ இல்லை மற்ற நாடுகளில் கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த தொகை தான், கடன் வாங்கக்கூடிய தொகையை தான் வந்து நம்ம நிதி பற்றாக்குறை சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த தொகையை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 4.3% ஆஃப் ஜிடிபி, அதாவது ஜிடிபின்றது நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம். இந்த வருமானத்தில் பார்த்தீங்கன்னா 4.3% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடன் தொகையிலேருந்து வருது. ஓகேங்களா? 4.3% அளவுக்கு நம்ம கடன் வாங்கிக்கிறோம். நிதி பற்றாக்குறையினாலவே கிட்டத்தட்ட 4.3% ஆஃப் ஜிடிபி, அதாவது ஜிடிபியோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட 4.3% தான் வந்து நம்மளுக்கு என்னது அந்த நிதி பற்றாக்குறை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட், the government accepted the recommendation of the 16th Finance Commission to retain the vertical share of devolution at 41%. அதாவது 16th Finance Commission யார் பையட் அரவிந்த் பணக்காரியா இல்லையா? அரவிந்த் பணக்காரியா தான் வந்து 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் பார்த்தீங்கன்னா 2026 2031 வரைக்கும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? 2026 2031 வரைக்கும் இந்த ஆணையம் கொடுத்த அறிவிக்கையின்படி தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து செயல்படும். ஓகேங்களா? அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயத்துல வந்து இந்த ஆணையத்தோட பரிந்துரை தான் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. இங்க 2026 2031 வரைக்கும். ஓகேங்களா? சோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆணையத்தோட முக்கியமான ஒரு பரிந்துரை என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய வரியில வந்து 41% அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கு பிரிச்சு கொடுத்துடணும். மீதி இருக்க அந்த 59% தான் வந்து சென்ட்ரலோட ஷேரா நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பரிந்துரை வந்து இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதன்படி பார்க்கும்போது மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஷேர் வரியிலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 1.4 lakhs crores, அதாவது 1.4 லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா நிதியை வந்து நம்ம வந்து மாநிலத்துக்கு ஷேரா தரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து இந்த 16வது நிதி ஆணையத்தின் ஒரு பரிந்துரையா பார்க்கறோம். சோ அந்த பரிந்துரையின் மூலம் வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1.4 lakhs crore, அதாவது 1.4 லட்சம் கோடி வந்து நிதி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து யூனியன் ஷேர்கா கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? சோ அதான் இந்த இடத்துல பார்க்கறோம். நெக்ஸ்ட், டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, அதாவது கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது கடன் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இப்போ நம்ம வந்து ஜிடிபின்றது இன்கம் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெப்ட் கடன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ளான ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எஸ்டிமேஷன், அதாவது 2026-27க்கான பட்ஜெட் எஸ்டிமேஷன், அதாவது கணிப்புல வந்து எவ்வளோ இந்த விகிதம் இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 50.6% ஆஃப் ஜிடிபி, அதாவது கிட்டத்தட்ட 55.6% பார்த்தீங்கன்னா 55.6% இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஆனா ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது கடந்த வருஷத்துல வந்து இந்த ரேஷியோ எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 56.1%, அதாவது 56.1% இருந்திருக்கு இந்த ரேஷியோ. இந்த ரேஷியோட விகிதம் வந்து 56.1% இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இது வந்து வரக்கூடிய ஆண்டுல வந்து 55% குறையும் சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா? 3 கர்த்தவியா, ஓகேங்களா? 3 கடமைகள் சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல மெயினா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கடமையா ஆக்ஸலரேட் அண்ட் சஸ்டெயின் எக்கனாமிக் growth, அதாவது பொருளாதார வளர்ச்சியை முடுக்கி விடுதல் மற்றும் நிலைநிறுத்துதல். ஓகேங்களா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் கடமையா இந்த பட்ஜெட்ல சொல்றாங்க. இது கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குப்பா, ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட் இல்ல ஆளா கரெக்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 3 கடமையை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கடமை என்ன பார்த்தோம்? ஆக்ஸலரேட் அண்ட் சஸ்டெயின் எக்கனாமிக் growth, அதாவது பொருளாதார வளர்ச்சியை முடுக்கி விடுதல் மற்றும் நிலைநிறுத்துதல். நெக்ஸ்ட் செகண்ட் கடமை, அதாவது செகண்ட் கர்த்தவியா என்ன பார்க்கறோம்னா, fulfill aspiration of our people. ஓகேங்களா? அதாவது செழுமைக்கான பாதையில் அவர்களை வலுவான பங்காளியாக மாற்றுதல். ஓகேங்களா? இதுதான் வந்து 2வது கடமையா. ஓகேங்களா? மக்களை வந்து வலுவான பங்காளியா மாற்றணும். எந்த ஒரு அவங்களோட கனவுகளை நிறைவேற்றதா இருக்கட்டும், அவங்களோட ட்ரீம்ஸ், அதாவது அவங்க வந்து ரிசோர்ஸஸ் சரியான விதத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணி அது கரெக்டான ஷேர்ஸை வந்து பீப்புள்ஸ்க்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒருத்தருக்கு மட்டும், ஒரு பகுதியினருக்கு மட்டும் அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்க பகுதியினர் வந்து அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணாமல் ஆக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் உண்டான ஆசைகளை நிறைவேற்றி எல்லாரும் வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேற்றணும் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாரோட எக்கனாமி வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பீப்புள் மட்டும் டெவலப் ஆகாம ஹோல் ஹார்ட்டடா இந்தியா கவர்மெண்ட்ல இருக்க எல்லா மக்களும் வந்து அந்த வளர்ச்சி பாதையில் எடுத்துன்னு போனோம். ஸோ அதை சொல்றதான் வந்து இந்தியன் கவர்மெண்டோட 2வது கடமையா சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபேமிலி, கம்யூனிட்டி, ரீஜியன், செக்டார் ஹஸ் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ், அம்யூனிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு குடும்பம், சமூகம், பிராந்தியம் மற்றும் துறை ஆகிய வளங்கள், வசதிகள் மற்றும் வாய்ப்புகளை பெறுவதை உறுதி செய்தல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3வது கடமை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சில ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து இந்த இடத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த இடத்துல வந்து நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அனைத்து வளங்களும், அதாவது இந்த உலகம் வந்து மனுஷனுக்கு மட்டும் உரியது கிடையாது. அப்படின்றப்ப மனுஷனே இங்கே வந்து நிறைய பிரிவினையை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த உலகத்தில் இருக்க ரிசோர்ஸஸ் வந்து அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது. ஓகேங்களா? எல்லாருக்கும் பொதுவாக போய் சேரணும். அந்த நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா 3வது கடமையாக இந்தியாவில் இருக்கிற ரிசோர்ஸஸ், இந்தியாவில் இருக்க வளம் வந்து இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் அந்த வளங்கள் வந்து போய் சேரணும். அந்த வளத்தால வரக்கூடிய நன்மைகள் வந்து அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து 3வது கடமை இந்த பட்ஜெட்ல பார்க்குறோம். சப்போஸ் சிஸ்டம் ஆஃப் 3 கட்டவே, அதாவது இந்த 3 கடமைகள் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து அமல்படுத்துறதுக்கு என்ன நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்க்கும்போது கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அதாவது தொடர்ச்சியான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். ஓகேங்களா? ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன், ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் இருக்குதான், அதெல்லாம் கடந்து வரதுக்கு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் பிளாட்ஃபார்ம் வந்து கட்டமைப்பு வந்து நல்லா டெவலப் பண்ணாலே ஓரளவுக்கு இந்த 3 கடமை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் சொல்லி இந்த இதில் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் செக்டார். ஓகேங்களா? வலிமையான நீதித்துறையை உருவாக்கணும். நெக்ஸ்ட் 3வது கடமையா வளர்ந்து வரக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜியை இதில் அப்டேட் பண்ணணும். அதாவது கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஏஐ அப்ளிகேஷன், அதாவது நுண்ணறிவு பயன்பாடுகள் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பதற்கு இது வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கடமையை நம்ம அச்சீவ் பண்றோம்னா, இந்த ஃபீல்டெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணாதான் நம்ம அந்த 3 கடமையை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இந்தியா வந்து ரீசெண்டாக இந்த ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸாக மாறிட்டு வருது. அதாவது சீர்திருத்தத்திற்கான எக்ஸ்பிரஸாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து மாறிட்டு வரதா சொல்றாங்க. அதாவது 2025 ஆகஸ்ட் 15 சுதந்திர இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த நாள்ல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்களை பண்ணிடுறாங்களாப்பா. ஓகேங்களா? இதனால தான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு பட்ஜெட்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? 350க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஃபீல்டெல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது ஜிஎஸ்டி சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும், லேபர் கோட் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ரேஷனலைஸ்டு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர், அதாவது ஜிஎஸ்டி எளிமைப்படுத்துதல், அதாவது என்னது ஜிஎஸ்டி வந்து இருக்க ரூல்ஸ் எல்லாம் வந்து எளிமைப்படுத்தி பாமர மக்களுக்கும் அந்த ஜிஎஸ்டி ரூல்ஸ் வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சட்ட தொகுப்பு. ஓகேங்களா? லேபர் கோட்ஸ், அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கான யூனிஃபார்மிட்டி, அவங்களுக்கு யூனியன் ஃபார்ம் பண்ணுறது ஊக்குவிப்பா இருக்கட்டும். ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தப்பட்ட தர கட்டுப்பாட்டு உத்தரவுகள். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ந்த துறைகள்லாம் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த போன இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது ஆகஸ்ட் 15 2025 இன்னைக்கு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350+ வந்து ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கா இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனால தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். சீர்திருத்த எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட்ல வந்து மெயினா 6 ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியாஸ்லாம் வந்து கண்டிப்பா டெவலப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அது எந்தெந்த ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்டார் ஸ்கேலிங் அப் மேனுஃபேக்சரிங் 7 ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ், அதாவது 7 மூலோபாய துறைகளை உற்பத்தியை அதிகரித்தல். ஓகேங்களா? அது என்ன துறைகள், எந்த துறையில வந்து உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 7 துறைகள், அந்த 7 துறைகள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் துறையா வந்து ஃபார்மா, அதாவது மருந்தகம். ஓகேங்களா? மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்களா இந்த துறை ஃபார்மா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? அரிய கனிம வளங்கள், பூமியை அரிய கனிம வளங்களை டெவலப் பண்ணோம், இந்த இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ஸ், மின்சாரத்துறை, மின்சார உற்பத்தி வந்து பெருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ். ஓகேங்களா? அந்த செமிகண்டக்டர்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து செல்போன் தயாரிப்பாக இருக்கட்டும், நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் உருவாக்கக்கூடிய துறையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து செமிகண்டக்டரோட தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. ஓகேங்களா? இது உலக மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவை டிபெண்ட் பண்ணி இருந்ததா இருந்தது கடந்த காலங்களில். இப்போ சமீப காலமாக வந்து இந்தியாவில் வந்து இதோட மார்க்கெட் அண்ட் டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்குங்க. இந்தியாவில் இதோட மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ உலக நாடுகள் வந்து இந்தியாவே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது மூலமாக இந்தியாவோட எக்கானமி நம்ம வளரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ செமிகண்டக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபீல்டு, அதாவது வேதியியல் சார்ந்த பொருட்களை தயாரிக்கும் இண்டஸ்ட்ரீஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ், அதாவது கொள்கலன். ஓகேங்களா? இதை தயாரிப்பும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேங்களா? டெக்ஸ்டைல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், அதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ், பேடுகள், அந்த மாதிரி ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பாலில், தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகிற ஷூ, சாக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் வந்து தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி 7 வகையான
7 வகையான துறைகள் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ஃபோக்கஸ் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிகசி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பாரம்பரிய தொழில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கரூர் சைட்லலாம் போனீங்கன்னா அந்த கைத்தறி தொழில் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அதிகமாக அந்த ஏரியாவில் காணப்படும். இதெல்லாம் வந்து பாரம்பரிய தொழில்கள் வகையில் சேரும் ஓகேங்களா. ஸோ இந்த செக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து டெவலப் பண்ணி அவங்களோட ஒரு சாம்பியனாக வந்து உருவாக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு வந்து இன்னும் டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டி, அதாவது வரக்கூடிய ஆண்டுகள் வந்து ஆற்றல் தான் வந்து பெரிய சோர்ஸாக இருக்கும் ஓகேங்களா. எனர்ஜி ஓகேங்களா, இந்த எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி, இந்த எலக்ட்ரிசிட்டி மூலமாக நம்ம என்னென்ன வகையெல்லாம் நம்ம எனர்ஜி எடுக்கிறோமோ அந்த துறையெல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணணும். ஹைட்ரல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இந்த மாதிரி துறைகளை நல்லா டெவலப் பண்ணுறது மூலமாக சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் நம்ம மின்சார ரீதியாகவும் நம்ம உயர்ந்த இடத்துல வந்து போவோம் ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த துறையை டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி எக்கனாமிக் ரீஜன், அதாவது நகர பொருளாதார மண்டலங்களை நிறைய மேம்படுத்தணும் ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் 6 ஏரியாஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதான் இந்த இடத்துல பார்க்குறோம். மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறையில் என்ன மெயினாக அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது இந்த பயோஃபார்மா சக்தி ஓகேங்களா, பயோஃபார்மா சக்தின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து 10,000 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் மருந்துகள் மற்றும் பயோசிமிலர்களை ஊக்குவிப்பதற்காக 10,000 கோடி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது எந்த ஸ்கீம் கீழே ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பயோஃபார்மா சக்தி ஓகேங்களா. பயோஃபார்மா சக்தி இந்த ஸ்கீம்ல தான் ஒதுக்கியிருக்காங்க. இது மூலமாக வந்து அந்த உயிருள்ள பொருட்களிலிருந்து எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் அந்த துறையை வந்து ஊக்குவிக்கணும். அதாவது இப்போ வந்து சில நோய்களுக்கு, கேன்சர் போன்ற ரொம்ப கொடுமையான நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட விஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து தயாரிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த உயிருள்ள பொருட்கள் இருந்து தயாரிக்கப்படும் அந்த மருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த துறையை வந்து ஊக்குவிப்பதற்காக தான் இந்த பயோஃபார்மா சக்தின்ற ஸ்கீம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 3 நியூ நைப்பர்ஸ், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மா ஓகேங்களா, அந்த ஃபார்மா மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்கான இன்ஸ்டியூட் ஓகேங்களா. இது வந்து புதுசாக 3 தொடங்க போகிறதா பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க 7 நைஃபர்ஸ், அதாவது இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மா ஆல்ரெடி 7 இருக்குது, அதை வந்து இன்னும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது 1000+ கிளினிக்கல் ட்ரையல் சைட்ஸ், அதாவது 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ பரிசோதனை மையங்கள் வந்து உருவாக்கப்படும் சொல்லிட்டு நம்மளுக்கு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.1 சொல்லிட்டு லான்ச் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த செமிகண்டக்டர் துறையில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் இந்தியா பண்ணணும்னு சொல்லிட்டு செமிகண்டக்டர் மிஷன் 2.0 நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட் ஸ்கீம், அதாவது மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்திற்கு எவ்வளோ ஒதுக்கிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா 40,000 கோடி ஓகேங்களா. மின்னணு அதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த துறையை வந்து ஊக்குவிப்பதற்காக நம்மளுக்கு வந்து 40,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கெமிக்கல் பார்க்ஸ், அதாவது 3 ரசாயன பூங்காக்கள் வந்து உருவாக்க போகிறாங்கப்பா ஓகேங்களா. ஸோ இது மூலமாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் செக்டரில் வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் காமிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது மூலதன பொருட்கள் மற்றும் தளவாடங்கள், இந்த துறையில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 ஹைடெக் டூல் ரூம்ஸ், அதாவது ரீசெண்டாக ஹை டெக்னாலஜிலாம் நிறைய மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர்னாலே, சர்வீஸ் செக்டர்னாலே, சேவை துறையினாலே அந்த ஹை டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஹை டெக்னாலஜியை ஊக்குவிப்பதற்கு மெயின் ஃபோக்கஸாக நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து 2 ஹை டெக்னாலஜி டூல் ரூமை கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா. அந்த கருவிகள் ஹை டெக்னாலஜி சார்ந்த கருவிகள் தயாரிப்பதற்கான மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 ஓப்பன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த மெயின் ஃபோக்கஸ் ஏரியா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓகேங்களா. அந்த 7 ஃபீல்டை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அந்த 7 மூலோபாய துறைகளை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த 6 ஃபோக்கஸ் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஏரியா பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஃபார்மா, ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ், கண்டெய்னர்ஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு 7 ஃபீல்டை பார்த்தோம் ஓகேங்களா. அதில் மெயினாக வந்து நம்ம கண்டெய்னர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம். அந்த கொள்கலன் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணணும். அந்த கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிப்பிங் பண்ணுறோம்னாலே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், அந்த கண்டெய்னர்ஸில் தான் வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், அந்த ஷிப்பில் வந்து அந்த கண்டெய்னர் தான் போதும் ஓகேங்களா. ஸோ அந்த கண்டெய்னர் அதிகமாக பண்ண தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த கொள்கலன், அந்த பொருட்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த கொள்கலனோட தேவை வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா. இதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கொள்கலன் தயாரிக்கும் நிறுவனத்தை வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு 10,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதாவது இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் கலன் உற்பத்தி திட்டத்திற்கு அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு 10,000 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல், ஹேண்ட்லூம் அண்ட் ரூரல் இண்டஸ்ட்ரி, அதாவது ஜவுளி, கைத்தறி மற்றும் கிராமப்புற தொழில் ஓகேங்களா. இதை சார்ந்த துறைகளை என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓகேங்களா. ஸோ இந்த துறையை வந்து 5 செக்டார், 5 துணை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. அது என்ன துணை பிரிவுகள் தான் சொல்லிட்டு பார்க்கும்போது இன்டென்சிவ் டெக்ஸ்டைல் செக்டார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ்,
கிளஸ்டர் மாடர்னைசேஷன்ஸ், ஹேண்ட்லூம் சப்போர்ட்டு, சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல் ஸ்கில்லிங். ஓகேங்களா, அதாவது நூல் இலைகள், தொகுப்பு நவீனமயமாக்கல், கைத்தறி ஆதரவு, நிலையான ஜவுளி மற்றும் திறன் மேம்பாடு, இந்த 5 துணை பிரிவுகள், அதாவது இந்த 5 சப் பார்ட்ஸ்லாம் வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஸோ அது சார்ந்த தகவல் தான் பார்க்க போறோம். நேஷனல் ஃபைபர் ஸ்கீம் ஒன்று கொண்டு வர போறாங்கப்பா, அதாவது தேசிய நூலிலை திட்டம். இது மூலமா வந்து இந்தியா வந்து அந்த நேச்சுரல் ஃபைபர்ஸ், காட்டன், ஜூட் போன்ற, காட்டன் ஜூட்ல இருக்கு பாத்தீங்களா, சணல். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ், இயற்கையிலே கிடைக்கக்கூடிய நூல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ஃபீல்ட்ல, இந்த ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து இந்தியா வந்து வேற எந்த நாடு நம்பி இல்லாம சைனா போன்ற நாடுகள்கிட்ட நம்ம பட்டு வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த சில்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து சைனா கிட்ட வந்து நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கலையணும். இதெல்லாம் வந்து இந்தியா வந்து ஒரு சுயசார்பா மாறணும் இந்த ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நேச்சுரல் ஃபைபர் ஸ்கீமை கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்பென்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா, ஜவுளி விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு அந்த ஜவுளி சார்ந்த வேலைவாய்ப்பு இன்க்ரீஸ் பண்றது, பாரம்பரிய ஜவுளி தொகுப்புகளை நவீனமயமாக்குதல் சொல்லிட்டு அந்த ஃபீல்டுல டெவலப்மெண்ட்டை கொண்டு வர போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ப்ரோக்ராம், அதாவது தேசிய கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் திட்டம். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா டு இன்டிகிரேட் அண்ட் ஸ்ட்ரென்தன் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம், என்ஷூர் டார்கெட்டட் சப்போர்ட் ஃபார் வியூவர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், அதாவது தற்போதுள்ள திட்டங்களை ஒருங்கிணைத்து வலுப்படுத்துதல் மற்றும் நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு இலக்கு வைக்கப்பட்ட ஆதரவை உறுதி செய்தல் சொல்லிட்டு இந்த ஸ்கீம் கீழ நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ், அதாவது டெக்ஸ் எக்கோ முயற்சி சொல்லிட்டு ஒன்று எடுக்க போறாங்கப்பா. இது மூலமா நம்ம வந்து குளோபலி காம்படிட்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரேட்டஸ், அதாவது உலகளாவிய நிறுவனங்களுக்கு எல்லாம் போட்டியிடக்கூடிய அளவுக்கு நம்ம ஜவுளி துறையை வந்து டெவலப் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ் கொண்டு வர போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் 2.0. ஓகேங்களா, சம்மர் 2.0 இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாடர்னைஸ் அண்ட் அப்கிரேட் த டெக்ஸ்டைல் ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா, ஜவுளி திறன் மேம்பாட்டு கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் மற்றும் மேம்படுத்துதல். ஓகேங்களா, இதான் வந்து இந்த சம்மர் 2.0 மெயின் ஃபோக்கஸா பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the government will build mega textile park in challenge mode. ஓகேங்களா, அந்த டெக்ஸ்டைல் பார்க்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த டெக்ஸ்டைல் பார்க்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஒதுக்கி அதுக்கு அந்த ஏரியாவில் வந்து மெயினாக அந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ப்ராடக்ட் சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ திருப்பூர் எடுத்துட்டா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அந்த பின்னலாடை சார்ந்த தொழில் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே வந்து அதை விற்கக்கூடிய தொழில்கள், சிறு தொழிலிருந்து பெரு தொழில் வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மட்டும் தான் நடக்கும். ஓகேங்களா, அதேமாதிரி வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிரித்து அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பூங்காக்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இதை வந்து சவால் முறையில் வந்து எடுத்து செய்ய போகிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் முயற்சி, இந்த திட்டத்தின் கீழ் என்னன்னா காதி, கைத்தறி போன்ற கைவினை துறைகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ இட் ப்ரொமோட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா, விளையாட்டு சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், அதாவது பாரம்பரிய தொழில் தொகுப்புகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் உருவாக்க போறாங்க. ஓகேங்களா, அதாவது கிட்டத்தட்ட 200 பாரம்பரிய தொழில் தொகுப்புகளை உருவாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் எம்எஸ்எம்இ சாம்பியன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது எம்எஸ்எம்இகள் சாம்பியன் உத்தின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். எம்எஸ்எம்இகள் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிறவர்கள் தான் இந்த எம்எஸ்எம்இ, அதாவது மீடியம் ஸ்மால் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எம்எஸ்எம்இயோட ஃபுல் ஃபார்மை. ஸோ அந்த துறையில் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி, அதாவது 10,000 crores வந்து இவங்க டெவலப்மெண்ட்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியன் ஃபண்ட் பை 2,000 crore, இந்த 10,000 கோடி இல்லாமல் மேலும் 2,000 கோடியை அடிஷனல் ஆகக்கூடிய செலவுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த எம்எஸ்எம்இ துறையை ஊக்குவிப்பதற்காக 12,000 கோடி மொத்தமாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 10,000 கோடி ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேசஸ் ஆகும், மேற்பட்ட தொகை தேவைப்படும் போது அந்த 2,000 கோடி தொகையும் அடிஷனலாக வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ மெயினாக அந்த எம்எஸ்எம்இ ஃபீல்டை ஏன் வந்து இவ்வளோ டெவலப் பண்ணுறாங்க, இவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ தான் டெவலப் ஆகி வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த எம்எஸ்எம்இ எவ்வளோ டெவலப் ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து இந்தியன் எக்கானமியும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் வந்து எம்எஸ்எம்இ வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸை ஒதுக்கிருக்காங்க கவர்மெண்ட் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். லிக்விடிட்டி பூஸ்ட் வயா ட்ரேட்ஸ், அதாவது ட்ரேட்ஸ் மூலம் பணப்புழக்கத்தை அதிகரித்தல் சொல்லிப்பாங்க. அந்த ட்ரேட்ஸ்னா என்னன்னா வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, அதாவது வர்த்தகம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த ட்ரேட்ஸ் திட்டம். இந்த ட்ரேட்ஸ் திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி பப்ளிக் பொதுத்துறை. ஓகேங்களா, அந்த பொதுத்துறை வந்து இந்த சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணுறவங்க கிட்ட வந்து ஏதாவது பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரேட்ஸில் நிர்ணயிக்கக்கூடிய விலையின் அடிப்படையில் தான் வந்து அவங்க கிட்ட வந்து பொருட்களை வாங்கணும். ஓகேங்களா, இந்த ட்ரேட்ஸ், இந்த ட்ரேடிங் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, இந்த சிஸ்டத்துக்கு கீழே வந்து இந்த
இந்த பொருட்களுக்கு இவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்டடாக வந்து ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து போத் சைடு, அதாவது இந்த பொதுத்துறைக்கும் பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடியதாக இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், 2 துறைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விலையை தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெட்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து இந்த எம்எஸ்எம்இசி, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணுறவங்கிட்ட வந்து பொருட்களை வந்து வர்த்தகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புது ரூல்ஸை வந்து இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் மித்ராஸ் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இந்த கார்பரேட் மித்ராஸ்னா என்னன்னா, இந்த ஐசிஏஐ, ஐசிஎஸ்ஐ, ஐசிஎம்ஐ, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இந்த துறை சார்ந்த இன்ஸ்டியூட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அவங்க தொடங்கக்கூடிய தொழிலுக்கு எப்படி கணக்கு பார்க்கணும், எப்படி மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், அங்கே எப்படி சொல்கிறது, அதை வந்து எப்படி வழி நடத்தணும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறோம் சொல்லிட்டு இதை சார்ந்த ட்ரைனிங்கை வந்து தரக்கூடியது தான் இந்த கார்பரேட் மித்ராஸ் என்ற ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீம் கீழே வந்து அந்த இன்ஸ்டியூட்லேருந்து டேரெக்டாகவே வந்து அந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து புதுசாக தொழில் தொடங்கவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி தொழில் நடத்தணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறது தான் இந்த கார்பரேட் மித்ராஸ் என்ற ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ், அதாவது பப்ளிக் கேபெக்ஸ், அதாவது மூலதன செலவினம் சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 12.2 lakhs crore, அதாவது 12.4 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொது மூலதன செலவினமாக இருக்கும். அதாவது பொதுத்துறைக்கு, அதாவது பப்ளிக்கு என்ன நல்லது பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்து பொது மூலதனமாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரோடு போகிறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெயின் ட்ராக்ஸ் போகிறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வருமோ அதெல்லாம் வந்து இந்த பப்ளிக் கேபெக்ஸ், அதாவது பொது மூலதன செலவினமாக வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 12.2 lakhs crore, அதாவது 12.4 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட். ஓகேங்களா? அதாவது உள்கட்டமைப்பு அபாய உத்தரவாத நிதி வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்கப்பா. இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதுசாக வந்து தொழில் தொடங்குறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஈஸியாக லோன் கிடைக்கிறது இல்லை. பேங்க்ஸ் போனாங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு லோன் கிடைக்கிறத ஈஸி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வந்து நான் போயிட்டு புதுசாக தொழில் தொடங்க போகிறேன். ஓகேங்களா? தொழில் தொடங்க போகிறோன்னு சொல்லிட்டு பேங்க்கில் லோன் கேட்குறேன். ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, இவங்க தொழில் வந்து சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆனால் தான் வந்து இவங்க கட்டின தொகை வந்து ரிட்டர்ன் வரும் சொல்லிட்டு அந்த பயத்தினாலே வந்து என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் பேங்க்ஸ் வந்து லோன் தர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, அதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவோட பேங்க்ஸ் வந்து அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராப்பர் ஃபியூச்சரை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த உள்கட்டமைப்பு அபாய உத்தரவாத நிதியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே இப்போ வந்து இன்கேஸ் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் வாங்க போகிறேன் பேங்க்கில். ஓகேங்களா? லோன் வாங்க போய் அந்த பேங்க் கிட்ட கேஷ் வாங்கிட்டு அந்த கேஷ் யூஸ் பண்ணி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் லாஸில் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ பணம் எல்லாமே எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பேங்க்குக்கு நான் என்னால் திருப்பி அந்த கடனை கட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி சுச்சுவேஷனை எடுத்து சொல்லி என்ன பண்ணலாம், அந்த பேங்க்ஸோட மணியை வந்து நம்ம கவர்மெண்ட் மூலமாகவே திருப்பி கட்டலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் தான் வந்து உள்கட்டமைப்பு அபாய உத்தரவாத நிதி. அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, பேங்க்ஸ் வந்து பயப்படாதீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்து உங்ககிட்ட லோன் கேட்குறாருன்னா அவர் பிஸ்னஸை பார்த்து சந்தேகப்பட்டு நீங்கள் வந்து லோன் கொடுக்க தயங்காதீங்க. ஸோ இன்கேஸ் வந்து அவர் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆனாலுமே கூட நாங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் சார்பில் நாங்கள் அந்த லோனை வந்து உங்களுக்கு திருப்பி தந்துடுவோம், உங்களுக்கு எந்த லாஸும் ஆகாது பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊக்குவிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த ஸ்கீம் தான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஃப்ரைட் அண்ட் கனெக்டிவிட்டி, அதாவது பசுமை சரக்கு போக்குவரத்து மற்றும் இணைப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ஃபீல்டில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், அதாவது தன்குனி டு சூரத், அதாவது முதலாவதாக தன்குனி முதல் சூரத் வரை இணைக்கும் வகையில் ஒரு பிரத்யேக சரக்கு போக்குவரத்து வழித்தடம் வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த 5 years, அதாவது அடுத்த 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா 20 நியூ நேஷனல் வாட்டர்வே, அதாவது 20 புதிய தேசிய நீர்வழி தடங்கள் வந்து உருவாக்க போகிறோம்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம் will rise waterways shares from 6% to 12% by 2047. அதாவது 2047 பார்த்தீங்கன்னா இந்த கடலோர வழியாக சரக்கு மேம்பாட்டு திட்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது நீர் வழி போக்குவரத்து மூலமாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நடக்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வந்து இந்தியாவில் வந்து 6% தான். மீதி இருக்க அந்த 94% பார்த்தீங்கன்னா ஏதர் ரோட் டிரான்ஸ்போர்ட்டாவோ ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டாவோ ஆர் ஏர்வேஸ் மூலமாக தான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்குது. அப்போ 6% மட்டும் தான் நம்மளுக்கு கடல் வழியில் நடக்குது. இதை வந்து 12% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இதோட ஷேர்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2047 இதுக்கு வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. அதாவது 6% இருக்க கடல் வழி போக்குவரத்தை நாங்கள் 12% வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு 2047 டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அதான் இது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி பிளான் விஜிஎஃப் ஸ்கீம் ஓகேங்களா, அதாவது கடல் விமான விஜிஎஃப் திட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த கடல் விமானம் என்று சொல்லப்படக்கூடாது, இந்த விமானம் வந்து மேலேயும் பறக்கக்கூடியது அண்ட் தென் கடல்லையும் வந்து போகக்கூடிய அளவுக்கு போட் மாரியும் செயல்படும் ஓகேங்களா. இது சேம் டைம் வந்து நம்ம போட்டாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விமானம் வந்து அதிகமாக தயாரிக்கணும், இதை வந்து தயாரிக்கிறதுக்கு இனிஷியேட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு காசு, அதாவது அவங்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தது தான் என்னது இந்த கடல் விமான விஜிஎஃப் திட்டம், அதாவது சி பிளான் விஜிஎஃப் ஸ்கீம்ன்றது. இந்த விமானம் தயாரிப்பதற்கு ஆகக்கூடிய செலவு வந்து கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். ஸோ எல்லாருமே வந்து இதோட இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம் தான் இந்த சிவிஜிஎஃப் ஸ்கீம். கிளைமேட் ஆக்ஷன் ஓகேங்களா, 22,000 crore ஃபார் கார்பன் கேப்சர், அதாவது அடுத்த 5 ஆண்டுல இந்த கார்பன் பிடிப்பு இந்த திட்டத்திற்கு 20,000 கோடி ஒதுக்கிறாங்க. இந்த கார்பன் பிடிப்புனா என்ன சொல்றோம் பார்த்தோம்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புகை நிறைய கார்பன் புகையை வந்து வெளியிட்டு இருக்கு. இதனால வந்து கிளைமேட்டாக இருக்கட்டும், குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், புவி வெப்பமடைதலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பொல்யூஷன் மாசு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொல்யூஷன் வந்து அதிகமாகிட்டு. ஸோ இதெல்லாம் தடுக்கிற விதமாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கார்பன் ஃபில்டர்ஸ் வந்து பொருத்துறதுக்காக இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து 20,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த புகை வரக்கூடிய பகுதியில் வந்து கார்பன் ஃபில்டர்ஸை பொருத்திடுவாங்க. ஸோ அந்த புகையை வந்து கார்பனை ஃபில்டர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணிடும், கார்பனை வந்து அந்த புகையிலேருந்து ஃபில்டர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த ஏரை வந்து என்வரான்மெண்ட்டுக்கு விட்டுறதுனால ஓரளவுக்கு நம்ம வந்து பாதிப்பை குறைக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 20,000 கோடி வந்து நிதி ஒதுக்கிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சிட்டி எக்கனாமிக் ரீஜியன், அதாவது நகர பொருளாதார மண்டலங்களை உருவாக்கத்துக்காக அடுத்த 5 வருஷத்துக்கு 5,000 கோடி வந்து ஒதுக்கிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 crores வந்து ஒதுக்கிருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடர்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்கப்பா. புதுசாக வந்து 7 அதிவேக ரயில் வழித்தடங்களை உருவாக்க போகிறாங்க. ஸோ எந்தெந்த வழித்தடம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து பூனே வரைக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூனேலேருந்து ஹைதராபாத் வரைக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வரைக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டு சென்னை வரைக்கும், நெக்ஸ்ட் சென்னை டு பெங்களூரு, நெக்ஸ்ட் டெல்லி டு வாரணாசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி டு சிலிகுரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ், அதாவது நிதித்துறை சீர்திருத்தங்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விக்ஷித் பாரத், அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியா, இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வங்கித்துறை குறித்த ஒரு உயர்மட்ட குழுவை உருவாக்க போறாங்க ஓகேங்களா. கவர்மெண்ட் சார்பில் வந்து வங்கித்துறை, அதாவது வங்கித்துறை உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட எக்கானமி வந்து சைட் பை சைடு இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த ஊக்குவிப்பதற்காக விக்ஷித் பாரத் திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வங்கித்துறை அளவில் வந்து ஒரு உயர்மட்ட குழுவை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் டு ஸ்கேல் பப்ளிக் செக்டார் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது பொதுத்துறை சாரா வங்கி நிதி நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கு, அதோட டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மின்சார நிதி நிறுவனம், ஊரக மின்மயமாக்கல் நிறுவனம் சொல்லிட்டு டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த பொதுத்துறை சாராத வங்கி நிறுவனம் சொல்லி எதை சொல்லுவோம்னா, இப்போ வந்து இப்போ ஒரு ஃபோனோ லேப்டாப்போ வாங்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து இஎம்ஐ கட்ட போகிறோம். இஎம்ஐ கட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம், பஜாஜ் ஃபினான்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபின்காப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிதி நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா வங்கித்துறை சாராத நிதி நிறுவனமாக இதெல்லாம் பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த பொதுத்துறை சாரா வங்கி நிதி நிறுவனம் சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, மின்சார நிதி நிறுவனம், ஊரக மின்மயமாக்கல் நிறுவனம் சொல்லிட்டு பல சீரமைப்புகள், பல ரீஸ்ட்ரக்சரிங் ஒர்க்ஸ் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், மோரோவர் த கவர்மெண்ட் டு ரிவ்யூ ஃபெமா நான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரூல். ஃபெமான்றது என்னது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தான் நம்ம வந்து ஃபெமா சொல்லுவோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது the government will review FEMA non-DREP instrument rules to ease foreign investment, அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை எளிதாக்குவதற்கு இந்த FEMA ரூல்ஸை சேஞ்ச் பண்ண போறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the budget proposed strong corporate bond market tools, அத்துடன் சந்தைப்படுத்துதல் மற்றும் ரிட்டர்ன் ஸ்வாப்ஸ் போன்ற வலுவான கார்ப்பரேட் பாண்ட் சந்தை கருவிகளை இந்த வரவு செலவு திட்டம் முன்மொழி இருந்துள்ளது இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 crores இன்சென்டிவ் ஃபார் முனிசிபல் பாண்ட் இஷ்யூஸ் அபவுட் 1000 crores, அதாவது கூடுதலாக 1000 கோடிக்கும் மேல் நகராட்சி பத்திரங்களை வெளியிடும் பெரிய நகரங்களுக்கு 100 கோடி அளவு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து
இந்த பாண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது சில நகராட்சிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த நகராட்சியில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஒரு ரோடு போடுறதா இருக்கட்டும், ஒரு தெருவில் கொண்டு வரதா இருக்கட்டும், தென் வந்து வாட்டர் டேங்க் கட்டுறதா இருக்கட்டும், இதுக்கான ஆகக்கூடிய செலவு வந்து அந்த நகராட்சியில் இருக்காதுப்பா. ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, ஃபண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃபண்ட்ஸை வந்து வாங்குறதுக்காக, இந்த ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த நகராட்சி வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இந்த 1 லட்சத்து தேவைப்பட்டால் நம்ம அவங்க ரோடு பட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. 1 லட்சம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பாண்டாக ரெடி பண்ணி அதை வந்து பப்ளிக்ஸ்க்கு ஏலம் விடுவாங்க, பப்ளிக்ஸ்க்கு விற்பாங்க ஓகேங்களா. அங்கே இருக்க அந்த பர்டிகுலர் நகராட்சியில் இருக்க அந்த மக்களுக்கு வந்து ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு அந்த 10,000 கோடி, அந்த 1 லட்சம் கோடிக்கான உண்டான பாண்டை வந்து அவங்க கிட்ட செல் பண்ணிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து நகராட்சி வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட நிதி வந்துட்டு அந்த நகராட்சி வந்து அந்த 1 லட்சத்தை கொடுத்துட்டு அந்த பாண்டை திருப்பி வாங்கிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இது மூலமா வந்து பாண்ட்ஸ் அதிகமாக விற்க டெவலப்மெண்ட் அதிகமாக ஆகும் ஓகேங்களா. ஸோ இது மூலமா வந்து இதை ஊக்குவிப்பதற்காக எந்த ஒரு நகராட்சி வந்து 1000 கோடிக்கு மேல் வந்து அந்த பாண்ட்ஸை விற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து 100 கோடி வந்து இன்சென்டிவா தருவாங்க சொல்லி இது மூலமா நம்ம பார்க்குறோம். சர்வீசஸ், ஸ்கில்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது சேவைகள், திறன் மேம்பாட்டு மற்றும் திறன் உருவாக்கம் ஓகேங்களா. இந்த துறையில் என்ன பண்ண போறாங்கன்னா 25 crores பீப்புள்ஸ் மூவ் அவுட் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இந்த லாஸ்ட் டிகேட், அதாவது 25 கோடி மக்கள் பல பரிணாம வருவாயிலிருந்து வெளியேறுவதா சொன்னாங்க. பல பரிமாண வறுமைனா என்னன்னா, அதாவது சில கிரைட்டீரியாஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் ரீதியாக இருக்கட்டும், ஸோ இந்த எல்லா க்ரைட்டீரியாஸ்லையும் பூர்த்தி பண்ணுறது தான் இந்த மல்டி டைமென்ஷன் பல பரிணாம வறுமை கோடு ஓகேங்களா. ஸோ இந்த வறுமை கோட்டிலேருந்து கிட்டத்தட்ட ரீசெண்ட் டேஸில் வந்து 25 கோடி மக்கள் வந்து வெளியே போயிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்காங்க. வறுமை கோட்டிலேருந்து ஒரு நல்ல ரேஞ்ச், ஒரு மிடில் கிளாஸ் அளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 25 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த ஃபோக்கஸாக இந்த பட்ஜெட்டில் என்ன பார்க்கணும், பூஸ்ட் சர்வீஸ் செக்டர், அதாவது இந்திய பொருளாதாரத்தில் அதிகமாக நம்மளுக்கு வந்து இன்கம் தரக்கூடிய துறைன்னு எது சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு சேவைத்துறை தான், சர்வீஸ் செக்டர் தான் ஓகேங்களா. ஸோ அந்த சர்வீஸ் செக்டரை ஊக்குவிப்பதற்கு நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 2047க்குள்ள வேர்ல்டு லெவலில் இருக்க சேவைத்துறையில் வந்து இந்தியாவோட ஷேர் வந்து 10% இருக்கும்பா ஓகேங்களா. ஸோ அக்ரி ஃபீல்டு, அதாவது விவசாயத்துறை முதல் துறையாக இருக்கட்டும், உற்பத்தி துறை 2வது, ப்ரொடக்ஷன் ஃபீல்டு 2வது இருக்கட்டும், 3வது வந்து சர்வீஸ் துறை ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவைத்துறையில் உலகளாவில் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியாவோட ஷேர் வந்து 10% இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து 2047க்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஜாப் கிரியேஷன் செக்டர்ஸ், இந்த வேலைவாய்ப்பு உருவாக்க துறைகள், இதில் வந்து கிட்டத்தட்ட 1 lakh அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல் இன் 5 years, அதாவது அடுத்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் துணை மருத்துவ வல்லுநர்களை வந்து வேலைக்கு எடுக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. துணை மருத்துவ வல்லுநர்கள்னா இந்த கம்பவுண்டர், நர்சஸ் போன்ற வேலைகள் தான் வந்து துணை மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த துறையில் வந்து 1 லட்சம் துணை மருத்துவ வல்லுநர்கள் வந்து எடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் எடுக்க போகிறாங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs கேர் கிவர்ஸ் ஃபார் கம்மிங் இயர்ஸ், அதாவது வரும் ஆண்டில் 1.5 லட்சம் பராமரிப்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கேர் கிவர்ஸ்னா இப்போ வந்து ஒரு வயசானவங்களை விட்டுட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து வேலைக்கு போவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து அந்த வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். இவங்களை பார்த்துக்கிறதுக்கு நியமிக்கப்படுறவங்க தான் அந்த கேர் கிவர்ஸ் சொல்லுவாங்க. இந்த வீட்டில் வந்து குழந்தை இருந்தாலும் அதை கவனிக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறவங்களும் கேர் கிவர்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கேர் கிவர்ஸ்க்கு முறையான ட்ரைனிங் கொடுக்குறது தான் இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பராமரிப்பாளர்களுக்கு, அதாவது 1.5 lakhs கேர் கிவர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறதா இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெடிக்கல் வேலி டூரிசம் அப்ஸ் வித் ஆயுஷ் அண்ட் ரிசர்ச் சப்போர்ட், அதாவது அடுத்ததாக ஆயுஷ் மற்றும் ஆராய்ச்சி ஆதரவுடன் 5 மருத்துவ மதிப்பு சுற்றுலா மையங்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 நியூ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, அதாவது ஆயுர்வேத துறையில் வந்து புதுசாக 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேதா நிறுவனங்கள் வந்து உருவாக்க போகிறதா இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்கூல்ஸ் அண்ட் 500 காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் சார்ந்த விஷயங்களை வந்து அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 15,000 பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் மற்றும் காமிக்ஸ் ஆய்வகங்கள் வந்து திறக்க போகிறதா இந்த பட்ஜெட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இட் வில் பில்ட் 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப் ஓகேங்களா. 5 பல்கலைக்கழக நகரங்கள் வந்து உருவாக்க போகிறதா இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம்னா என்ன பார்த்தீங்கன்னா சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஓகேங்களா. இந்த துறை சார்ந்த மாணவர்களுக்கு, அதாவது இந்த துறை சார்ந்த பயிலும் பெண் மாணவிகளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு ஹாஸ்டல், ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கப்படும் சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அறிவியல், தொழில்நுட்பம், பொருளியல், கணிதத்துறை சார்ந்த
மாணவிகளுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு விடுதி கட்டப்படும் சொல்லிட்டு நம்மளுக்கு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டூரிசம், கல்ச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அதாவது சுற்றுலா, கலாச்சாரம், விளையாட்டு, இந்த துறையில் என்னென்னலாம் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது தேசிய விருந்தோம்பல் நிறுவனம் வந்து உருவாக்கப்படுமா. ஓகேங்களா. ஸோ தேசிய விருந்தோம்பல் நிறுவனம் வந்து உருவாக்கப்படும். இந்த விருந்தோம்பல் நிறுவனம்னாலே இப்போ வெளிநாட்டில் நம்மளுக்கு டூரிசம்க்கு வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ஹோட்டலில் வந்து அவங்கள உபசரிக்கிறதா இருக்கட்டும், இந்த துறை சார்ந்த விஷயங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் நிறுவனம் சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டூரிஸ்ட் கைட்ஸ், அதாவது 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதாவது 20 சுற்றுலா தலங்களில் உள்ள 10,000 சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு டூரிஸ்ட் கைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட் வில் டாக்குமெண்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய தலங்கள்லாம் வந்து ஆவணப்படுத்துறதுக்காக புதுசாக ஒரு தளத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா தேசிய இலக்கு டிஜிட்டல் அறிவு கட்டமைப்பு, அதாவது நேஷனல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய தலங்கள் சார்ந்த தகவல் ஆவணங்கள் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணப்படும் சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் புதுசாக வந்து 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், அதாவது 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. 15 தொல்பொருள் இடங்களுக்கு வந்து அனுபவிக்க சுற்றுலா தலங்களாக மாற்றப்படும். அதாவது இப்போ கீழடி மாரி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கீழடி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஆதிச்சநல்லூர் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற போகிறாங்க. ஓகேங்களா. அப்படின்ற வரிசையில் கிட்டத்தட்ட 15 அகழ்வாராய்ச்சி நிலையங்களை வந்து நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றுலாத்தலமாக மாற்ற போகிறதா இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா மிஷன். கேலோ இந்தியா மிஷன்னாலே வந்து விளையாட்டுத்துறை, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மறைஞ்சிருக்க திறமையை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அந்த விளையாட்டுத்துறையிலேருந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த கேலோ இந்தியா மிஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2016-17 வாக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. இதோட ரீசெண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2023-2024 வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஃபீல்டில் வந்து டெவலப்மெண்ட்டை நிறைய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், உமன் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது வேளாண்மை, பெண்கள் மற்றும் சமூக நீதி, இந்த துறையில் என்ன சொல்றாங்கன்னா ஃபிஷரிஸ் சப்போர்ட் வில் கவர் 500 ரிசர்வாயர்ஸ் அண்ட் 100 சரோவர்ஸ், அதாவது மீன்வளத்துறை ஆதரவு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன பண்றாங்கன்னா 500 நீர்த்தேக்கங்கள் மற்றும் 100 சரோவர் குளங்களை வந்து விரிவுபடுத்தப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது மூலமா வந்து மீன் வளர்ப்பு அந்த துறை வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி சப்போர்ட் will build value chain and livestock FPOs, அதாவது கால்நடை பராமரிப்பு துறையில் மதிப்பு கூட்டப்பட்ட சங்கிலி தொடர் மற்றும் கால்நடை விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு உருவாக்கப்படும் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூடு கிராப்ஸ், அதாவது விலை உயர்ந்த அந்த பயிர் வகைகள், கோகோனட்டு, கேஷ்யூ, கொக்கோ, சாண்டல்வுட்டு, அகர்வுட்டு, நட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த சார்ந்த தேங்காய், முந்திரி, கொக்கோ, சந்தனம், மரம், அகர்வுட்டு போன்ற அதிக மதிப்புள்ள பயிர்களை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக சில விஷயங்களும் ஸ்கீம்ஸும் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் விஸ்டார். ஓகேங்களா. பாரத் விஸ்டார் என்ற ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணி இது மூலமாக வந்து விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. விவசாயம் சார்ந்த ஏதாவது டவுட்ஸ்னாலும் நம்ம இந்த ஆப் மூலமாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் மார்ட்ஸ், அதாவது கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு கடன் வசதி மற்றும் விற்பனை நிலையங்களை ஏற்படுத்தி தர ஷீ மார்ட்ஸ் என்று அழைக்கப்படும் செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் மார்ட்ஸ் வந்து உருவாக்கப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஏக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் யூனியன் பட்ஜெட்லேருந்து விச் அமாங் த ஃபாலோயிங் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் யூனியன் பட்ஜெட் 2022-2023 விச் ரிஜார்ட் டு கிராப் அசஸ்மெண்ட், டிஜிட்டலைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஸ்ப்ரேயிங் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ், அதாவது பின்வருவனற்றில் பயிர் மதிப்பீடு, நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவை குறித்த மத்திய பட்ஜெட் 2022-23 அறிவிக்கப்பட்டவை எதுன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிஷான் ட்ரோன்ஸ். ஓகேங்களா. கிஷான் ட்ரோன் தான் வந்து நம்மளுக்கு இதுக்கான ஆன்சராக பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திவ்யாஞ்சன் அண்ட் மென்டல் ஹெல்த், அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம். ஓகேங்களா. ஸோ இந்த துறையில் வந்து என்னென்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திவ்யாஞ்சன் கௌஷல் யோஜனா. ஓகேங்களா. திவ்யாஞ்சன் கௌஷல் யோஜனா இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரத்துக்கான ட்ரைனிங் தான் வந்து நம்ம இந்த திவ்யாஞ்சன் கௌஷல் யோஜனா சொல்லிட்டு நம்ம இந்த இதெல்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாஞ்சன் சஹாரா யோஜனா, அதாவது திவ்யாஞ்சன் சஹாரா யோஜனா இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லிம்கோ என்று அழைக்கப்படும் இந்திய செயற்கை அவயங்கள் உற்பத்தி நிறுவனம், அதாவது ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால், செயற்கை கை போன்ற செயலிழந்த பாகங்களுக்கு அந்த செயற்கையாக தயாரிக்கப்படுற இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இந்த அல்லிம்கோ என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணணும்.
இந்த இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு சில உதவி உபகரணங்களுக்கு சந்தை விரிவுபடுத்துறது சொல்லிட்டு இந்த ஃபீல்டு டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இந்த திவ்யாங் சஹாரா யோஜனா. ஓகேங்களா, திவ்யாங் சஹாரா யோஜனான்றது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை பாகங்களை தயாரிக்கும் நிறுவனம். இந்த நிறுவனத்தை ஊக்குவிக்கிற ஸ்கீம் தான் என்னது, இந்த திவ்யாங் சஹாரா யோஜனா. ஸ்கீம்ஸ் நிறைய கேட்பாங்கப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்ற வரிசையில் தான் இந்த திவ்யாஞ்சன் கௌஷல் யோஜனா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ட்ரைனிங் தரக்கூடிய அந்த ஸ்கீம் தான் வந்து என்னது திவ்யாங் கௌஷல் யோஜனா. அண்ட் திவ்யாங் சஹாரா யோஜனா வந்து அந்த செயற்கை கால் செயற்கை கை ஓகேங்களா இது போன்ற விஷயங்கள் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த திவ்யாங் சஹாரா யோஜனா சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் த கவர்மெண்ட் வில் செட் டிமாண்ட்ஸ் டு, அதாவது நிமென்ஸ் அது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரல் சயின்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபீல்டை வந்து டெவலப் பண்ணுற விதமாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டியூட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்கிரேட் ஆல்ரெடி இருக்க நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூட் ராஞ்சி அண்ட் தெசப்பூர், அதாவது ராஞ்சி அண்ட் தெசப்பூரில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இந்த நிமான்ஸ் வந்து புதுசாக தொடங்க போகிறாங்க 2. அது இல்லாமல் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ராஞ்சி தெசப்பூரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. பூர்வோதயா நார்த் ஈஸ்ட் ஃபோக்கஸ், அதாவது பூர்வோதயா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் மீதான கவனம். ஓகேங்களா, பூர்வோதயா என்று சொல்லும்போது ரைஸ் ஆஃப் ஈஸ்ட், அதாவது கிழக்கு சார்ந்த மாநிலங்களை உயர்த்துவது இந்த பூர்வோதயா திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ கிழக்கு சார்ந்த மாநிலங்கள்லாம் இந்தியாவில் கிழக்கு சார்ந்த மாநிலங்கள் என்னது, அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், சிக்கிம், திரிபுரா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் லைட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியாவோட ஈஸ்ட் சைடில், அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்த மாநிலங்களை வந்து டெவலப் பண்ணுற விதமாக தான் இந்த பூர்வோதயான்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த ஃபீல்டில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஒன்று டெவலப் பண்ண போகிறாங்க. இப்போ எங்கன்னா துர்காப்பூரில். ஓகேங்களா, அதாவது துர்காப்பூரை ஒரு மையமாக கொண்டு கிழக்கு கடற்கரை தொழில்துறை வழித்தடங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், அதாவது இந்த கிழக்கு சார்ந்த மாநிலங்களில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. நிறைய டூரிஸ்ட் பிளேசஸாக இருக்கட்டும், மதம் சார்ந்த விஷயங்கள், அந்த ஒரு டூராக இருக்கட்டும், இந்த டூர்லாம் வந்து நிறைய அந்த ஈஸ்ட் கிழக்கு நோக்கிய மாநிலங்களில் நிறைய இருக்குது. ஸோ அதை ஊக்குவிப்பதற்காக ஒரு 5 சுற்றுலா தலங்களை உருவாக்க போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 மின்சார பேருந்துகள் வந்து விட போகிறாங்க. ஓகேங்களா, அந்த டூரிஸ்ட் ட்ராவல் பண்ணுற வசதியாக கிட்டத்தட்ட 4000 பஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் சர்க்கியூட் ஸ்கீம், அதாவது புத்த மத சுற்றுப்பயண திட்டம் சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எந்தெந்த மாநிலத்தெல்லாம் கவர் பண்ண போகிறாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம் அண்ட் திரிபுரா. ஓகேங்களா, ஸோ அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம், அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா. ஸோ இந்த மாநிலத்தெல்லாம் கவர் பண்ணி அந்த புத்த மதம் சார்ந்த சுற்றுலா திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்து தான். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் ஃபிஸ்கல் நம்பர்ஸ். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டானால நான் திரும்பி ரிவிஷனுக்காக கொண்டு வந்திருக்கேன். 16வது நிதி ஆணையம் மற்றும் நிதி புள்ளி விவரங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் வந்து யாரை சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா, ஸோ அரவிந்த் பனகாரியா அவர்கள் முன்னாள் நிதி ஆயோக் கூட துணைத் தலைவராக இருந்தார். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக இருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த நிதி ஆணையம் சொன்ன அந்த பரிந்துரைகளை வச்சு 2026 முதல் 2031 வரைக்கும் நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் வந்து செயல்பட போகுது. ஓகேங்களா, ஸோ அவங்க கொடுத்த பரிந்துரைகளை முக்கியமான 2 பரிந்துரைகள் தான் என்னதுன்னா, அதாவது நம்ம மத்திய அரசாங்கம் வசூலிக்கக்கூடிய வரியில வந்து பார்த்தீங்கன்னா 41% பங்கு மாநிலத்துக்கே பிரித்து கொடுத்துடணும், அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாநிலத்துக்கு எவ்வளோ ஷேர் போக போகுதுன்னா வரக்கூடிய ஆண்டில் வரியில கிட்டத்தட்ட 1.4 lakhs crores, அதாவது 1.4 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு வரி மானியமாக போய் சேரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த நிதி ஆணையத்தோட பரிந்துரையின் பேர் தான் இந்த வரி வந்து போய் சேரப்போகுது. இந்த நம்ம பார்க்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா the deficit fiscal deficit is projected at 4.3% of GDP, while debt to GDP improves 55.6 for கம்மிங் இயர். ஓகேங்களா, அதாவது இறுதியாக நாட்டின் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.3% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது வரக்கூடிய ஆண்டில் வந்து அந்த பற்றாக்குறை கடன் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இன்கம்ல வெறும் 4.3% தான் இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் ஜிடிபி விகிதம்ன்றது 56லேருந்து 55.6% குறையும். அதாவது நம்மளோட கடன் வாங்குற விகிதம் வந்து குறையும், நம்மளோட இன்கம் வந்து ஜிடிபியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டோட டேட்டான்றது முடியுதுப்பா. இந்த பட்ஜெட் டேட்டான்றது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு
250 பேஜஸ் இருக்கும்பா. இதை வந்து நம்ம வந்து ஷார்டன் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு எது முக்கியம், எது மட்டும் படிச்சா போதும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்டன் பண்ணி ஒரு 11 பேஜஸ் 11 பேஜஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும், பட்ஜெட் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி கேட்டாலுமே நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இப்போ எக்கனாமிக் சர்வே வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. எக்கனாமிக் சர்வேன்றது இப்போ வந்து ஒரு வீட்டில் பட்ஜெட் எப்படி போடுவாங்கன்னா, ஒரு வீடு இருக்குப்பா, ஓகேங்களா? ஸோ ஒரு வீட்டில் வந்து பட்ஜெட் எப்படி போடுவாங்க, கடந்த கால பர்ஃபார்மன்ஸ் வச்சு, கடந்த காலத்தில் மருத்துவ செலவு எவ்வளோ ஆயிருக்கு, துணிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஸோ இந்த ஒரு பழைய பர்ஃபார்மன்ஸ் ஓல்டு பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஸோ வரக்கூடிய ஆண்டுகளில் இவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வந்து ஒரு ஐடியா வந்து அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த கான்செப்ட் அந்த நேஷனல் லெவலையும் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ எக்கனாமிக் சர்வேன்றது கடந்த ஆண்டுக்கான செலவினங்கள் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது சார்ந்த டேட்டா தான் அது எக்கனாமிக் சர்வேன்றது. ஸோ யூனியன் பட்ஜெட் இருந்து வரக்கூடிய ஆண்டுக்கான செலவை வந்து கணிச்சு ஒரு எஸ்டிமேஷன் போகிறது தான் யூனியன் பட்ஜெட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த யூனியன் பட்ஜெட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எக்கனாமிக் சர்வே பார்த்துட்டு இதை பார்க்கும்போது வந்து நம்ம வந்து எந்த ஃபீல்டில் எவ்வளோ லேக் இருக்குது, ஸோ அதனால தான் வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இந்த ஃபீல்டுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டிவிட்டியோட படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே வீடியோ அண்ட் திஸ் யூனியன் பட்ஜெட் வீடியோ, ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தாலே போதும், நம்ம வந்து யூனியன் பட்ஜெட் சார்ந்த கேள்வி என்ன நம்மளுக்கு டிஎன்பிசி கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக அடிச்சு தூக்கிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனியன் பட்ஜெட் மெட்டீரியல் அண்ட் எக்கனாமிக் சர்வே மெட்டீரியல், ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஸ் அண்ட் டெலிகிராம் வந்து ஷேர் பண்ணப்படும். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து ஒரு நல்ல ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்ம இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு நல்லா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வைஸாக சப்ஜெக்ட் வைஸாக அந்த வேர்டிங்ஸ்லாம் படிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப அதை நம்ம கண்ணில் பார்த்துட்டே இருந்தால் தான் நம்ம மைண்ட் நல்லா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ திரும்ப திரும்ப வந்து அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரிவிஷன் பண்ண போனால் தான் இந்த டேட்டாலாம் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனியன் பட்ஜெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் வீடியோ வந்து இதோட முடியுதுப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, அதாவது தமிழ்நாட்டில் ரீசெண்டாக தாக்கல் பண்ணப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.